பெருமை கொண்ட ரோஜா மற்றும் கருணையுள்ள கற்றாழை. ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சிவப்பு ரோஜா மலர் மலர்ந்தது. நான் தான் இந்த தோட்டத்தில் மிகவும் அழகான மலர் என்று ரோஜா பெருமையாக பேசத் தொடங்கியது. இந்த கேக்டஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது என்று ரோஜா கிண்டல் செய்தது. சில நாட்கள் கழித்து கோடை காலம் வந்தது. மழையே இல்லை. தோட்டம் வறண்டு போனது. பறவைகள் கேக்டஸில் இருந்து தண்ணீர் குடிப்பதை ரோஜா ஆச்சரியமாக பார்த்தது. அப்போதுதான் கேக்டஸின் நல்ல மனதை ரோஜா புரிந்து கொண்டது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, தயவு செய்து கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று ரோஜா கேட்டது. ஏன் இல்லை நண்பா, நீ எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் குடிக்கலாம் என்று கேக்டஸ் அன்புடன் சொன்னது. அந்த நாளிலிருந்து ரோஜா மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டது. கதையின் நீதி, மற்றவர்களின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல தன்மை இருக்கும். மேலும் இது போன்ற அருமையான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.